ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு டேபிள் மேட் எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். இது வந்து ஒரு கிரானி ரெக்டாங்கிள் டேபிள் மேட். ஸோ நீங்க வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 + 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி மல்டிபிள் ஆஃப் 3 + 5 செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க 6th செயின்ல போயிட்டு ஒரு 3 டபுள் crochet போடுங்க. மூணு டபுள் crochet போட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற 2 ஸ்டிச் விட்டுட்டு 3வது ஸ்டிச்ல நீங்க போயிட்டு 3 டபுள் crochet போடுங்க. அப்புறம் கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3வது ஸ்டிச்சில் போயிட்டு 3 டபுள் crochet போடுங்க. ஸோ அப்படி நீங்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்படி நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கடைசியில் நீங்கள் போயிட்டு ஒரு டபுள் crochet போடுங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்பேசஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் கிரானி ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. இப்போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 2 எண்ட்லேயும். இந்த 2 எண்டில் நம்ம 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போட போகிறோம். ஸோ நான் இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறனால இந்த ஸ்பேஸ்க்கு நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 செயின் எதுக்கு அப்படின்னா ஒரு கார்னர் ஃபார்மேஷனுக்காக. ஸோ 2 கார்னர் இந்த பக்கம் ஃபார்ம் ஆயிடுச்சு. மிச்சம் நீங்கள் இந்த ஸ்பேசஸில் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. 3 டபுள் crochet. ஸோ அப்படி நீங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு எப்படி நம்ம ஆப்போசிட் அந்த பக்கம் ஒர்க் பண்ணமோ அதே போல் இந்த எண்டுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet 3 செயின் 3 டபுள் crochet போட்டுக்கோங்க.
மிச்சம் நீங்க இந்த ஸ்பேசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வாங்க. 3 டபுள் க்ரோஷேட்ஸ். போட்டுட்டு நீங்க இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, நீங்க 2 எண்டுலயும் நம்ம 2 கார்னர் வந்துருச்சு. ஸோ ரெக்டாங்கிளுக்கு தேவையான 4 கார்னருமே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லா ரோஸ்லயுமே இந்த கார்னர்ல மட்டும் 3 டபுள் க்ரோஷே, 3 செயின், 3 டபுள் க்ரோஷே போட போறோம். மத்த எல்லா இடத்துலயுமே ஸ்பேசஸ்ல ஒர்க் பண்ண போறோம். அதுதான் கிரானி ஸ்கொயரோட பேட்டர்ன். இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுனால இந்த ஸ்பேஸ்க்கு நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துருங்க. இப்படி நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்ததுக்கு இதுதான் ஒரு கார்னர். இந்த கார்னர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்னர்ல மட்டும், அதாவது 4 கார்னர்ஸ்ல மட்டும் 3 டபுள் க்ரோஷே, 3 செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. மத்த எல்லா இடத்துலயும் ஸ்பேசஸ்ல 3 டபுள் க்ரோஷேட்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த கார்னர்லயும் பாருங்க, இந்த 3 செயின் ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷே, 3 செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லா ஸ்பேசஸ்லயும் நீங்க 3 டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இதே போல நீங்க அந்த கார்னர்லயும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இப்படி 2 கார்னர்லயும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீதி ஸ்பேசஸ்ல ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க 4 கார்னரையும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் ஆஸ் யூஷுவல் ஸ்பேஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இது நமக்கு கார்னர். ஸோ இந்த கார்னர்ன்றனால இந்த கார்னர்ல மட்டும் நான் 3 டபுள் க்ரோஷே, 3 செயின், 3 டபுள் க்ரோஷே போடுறேன். அப்புறம் இந்த நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ்ல நான் 3 டபுள் க்ரோஷே தான் போடுறேன். அப்புறம் நான் கார்னர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்னர்ல 3 டபுள் க்ரோஷே, 3 செயின், 3 டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, நான் இந்த 4 கார்னர்ல மட்டும்தான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றேன். மற்ற எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வர போறேன். ஸோ இப்போ இந்த கார்னரையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பேசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த கார்னர் வந்ததுக்கு அப்புறமும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்பேசஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஸ்பேஸ்க்கு வரைக்கும் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கார்னரில் எப்பயுமே 3 டபுள் க்ரோஷே 3 செயின் 3 டபுள் க்ரோஷே தான் போடணும். ஸோ அதே போல் நான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 2 ஸ்பேஸ் வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 3 3 டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே 3 செயின் 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு மற்ற எல்லா ஸ்பேசஸ்லையும் 3 3 டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே போல் தான் நீங்கள் அடுத்த கார்னர்லேயும் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ரோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லாம் இந்த கார்னரில் மட்டும்தான். இந்த கார்னரில் இந்த செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே 3 செயின் 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு 3 3 டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதே போல் நீங்கள் ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் மேட் செஞ்சுக்கலாம். நீங்கள் மல்டி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு டேபிள் மேட் செஞ்சுட்டு நம்ம க்ரோஷே தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ரோஷே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.